கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம்ம பழமையான ஒரு உலக அதிசயத்தில் 3வது அதிசயத்தை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த அதிசயங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்டோமிஸ் தேவியின் ஆலயம், அதாவது டெம்பிள் ஆஃப் அர்டோமிஸ். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபேசு, இன்றைய துருக்கியில் இருக்குது. இதனோட கதை என்ன அப்படின்னா, இந்த அர்டோமிஸ் ஒரு பெண் தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் முழுவதும் மார்பிள் கல்களால் கட்டப்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய அழகான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா வர்ணிக்கிறாங்க. இது பல முறை இடித்து தீ கொளுத்தியும் பூகம்பத்தால் இடிந்தும் இது மீண்டும் மீண்டும் என்ன பண்ணியிருக்குதுன்னா கட்டப்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆலயம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நேரடியாக பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் இதை பற்றி நம்ம பேசியிருப்பார். அப்போஸ்தலர் 19:23-41 வசனங்கள். இந்த வசனத்தில் நேரடியாக பேசுவார். அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் உபதேசம் பண்ணும்பொழுது ஏபேசு நகரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த விக்கிர ஆராதனை விட்டு மனம் திரும்பும் பொழுது அங்கே இருக்கிற அந்த வெள்ளி சிலைகளை செய்கிறவர்களுக்கு அதிக கோபம் உண்டாவதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிக கூச்சலிட்டு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்குறாங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஆலயம் புனிதமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சாமிக்கு இந்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்துவாங்க. ஆனால் இந்த விக்கிர ஆராதனை இது வெறும் கல் மட்டும்தான். இது உண்மையான கடவுள் இல்லை. இதுக்கு எதுக்கு மகிமை நமக்கு தெரியல. இது மனிதனால் கையால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை மட்டும்தான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த மக்கள் இதை தெய்வமாக வணங்குறாங்க. மனம் திரும்பினவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கம் அவங்க அதை அந்த விக்கிர ஆராதனை விட்டு விலகி நம்முடைய தேவன் பக்கம் வந்தாங்க. அப்போது உண்மையான மகிமை உயிருள்ள தேவனுக்கு மட்டும்தான். மனிதர்கள் என்ன வேணாலும் வெள்ளிலும் பொன்னிலும் செய்தாலும் அவைகளெல்லாம் தெய்வங்கள் இல்லை. அவைகளெல்லாம் வெறும் பொன்னும் வெள்ளியும் கல்லுமாக தான் இருக்குது. அப்போ உயிருள்ள தேவன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. நாம் உருவாக்குவது தெய்வம் அல்ல. நம்மை உருவாக்கினவரே நமக்கு தேவன். அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.